வணக்கம் நண்பர்களே, உங்களில் ஒருவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்கள் நாயகன் நான் மயில் அசோக். இந்த வீடியோவில் என்ன பதிவிட போறேன்னாக்கி தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றியம் கீழக்கடையம் ஊராட்சியில், அதாவது நரேபபுரம் அங்கப்புறத்துக்கு பக்கத்தில் வாசகிரி மலை முருகன் கோயில் இருக்குங்க. அது ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். நிறைய பேருக்கு இந்த கோயில் இருக்குதே தெரியாது. ஆமாம், ஒரு சிறிய மலையில் தான் ரொம்ப சிறப்பாக அருமையாக முருகர் வீற்றிருக்காரு. இப்போ இன்னைக்கு வந்து நவசக்தி இந்த அறக்கட்டளை சார்பாக இங்கே உழவார பணி நடந்துட்டு இருக்கு. கோயிலை தூய்மைப்படுத்த பணி. சரியா, அங்கே என்ன நடக்கு, பணி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். நண்பர்களே, இப்போ இந்த பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உழவார பணிக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து இங்கே அந்த கோயிலில் உள்ள பூஜை பொருட்கள் என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வா அப்படி அவனே அப்படி இருக்குது. நாங்கள் இன்றைக்கி வந்தது, எனக்கு வந்து இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த செல்லப்பாண்டி, என் தம்பி செல்லப்பாண்டி, அவன் வந்து வைக்கால்பட்டில் வானவில் ஸ்டூடியோ வச்சுருக்கான். உண்மைக்குமே அவனுக்கு வாழ்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், நன்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து கோடி புண்ணியம் எனக்கு. உண்மைக்குமே இந்த பணி செய்கிற அனைத்து பெண்களுக்கும் ஆணுங்களுக்கும் அதை விட புண்ணியம். உண்மைக்குமே கோயில் திருப்பணிங்கிறது லேசான காரியம் கிடையாது. இது உண்மை. இந்த பாருங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. வேல் இருக்கு, வேல் எப்படி நல்லா சுத்தமாக கழியிருக்காங்க. அது மாதிரி சங்கு பாருங்க. நான் இங்கே பல வருஷம் இது பக்கத்தில் இருந்திருக்கேன். ஒரு நாள் இதை பார்த்தே கிடையாது. அங்கே வந்துடலாம். எவ்வளோ சங்கு கோயிலுக்கு பயன்படுத்த வச்சிருக்காங்க, என்னென்ன பொருட்கள், அந்த காலத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே பாருங்க. எவ்வளவு பிரம்மாம ரம்யமாக இருக்கு பாருங்க. பாருங்க, உழவார பணி நடந்துட்டு இருக்கு. கோயிலை சுத்தம் பண்ண பணி தான் மெயினா. நான் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கலாம். இவங்களுக்கு எந்த ஊர் நாங்கள் வந்திருக்காங்க எல்லாமே அருணாச்சலம்பட்டி, சேரகரம்பட்டி, மயிலானூரை சேர்ந்த மக்கள் தான். அந்த பக்தர்கள், முருக பக்தர்கள், அனைத்து ஆன்மீகவாதிகளும் அங்கே வந்திருக்காங்க. வந்து கோயிலை சுற்றி எல்லாம் சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு சைடு கோயிலுக்கு வடபுறம் அந்த சுத்தம் பண்ண வேலை நடந்துட்டு இருக்கு. அடுத்து தென்புறமா என்ன பண்ணியிருக்காங்க அதை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இவங்களெல்லாம் காமி அப்படி நல்லா காமிச்சிருவாங்க.